ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போறோம். என்னென்ன மொபைல் இருக்கு, என்னென்ன மொபைல் நம்ம வித்துருக்கோன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேப்டாப் ஏப்பா இது இப்ராஹிம், அவன் லேப்டாப் எவ்வளோப்பா சொல்லி கொடுத்தான்? கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. அவன் விலை போட்டிருக்கான் பாரு, விலையே வரல. எதுக்கு கொஞ்சம் கேளு, ஃபோன் பண்ணி கேளு. இப்ராஹிம் இப்ராஹிம் நம்பர் இல்லையா? இதுல இருக்கும், கேளு. இப்ராஹிம் கூட வரும். இது வந்து ஒன் பிளஸ்ல வந்து 8ங்க. இது ஒன் பிளஸ்ல இல்லை, ஓப்போ ரெனோ 8. இது எங்கப்பா இந்த மொபைல் இருக்கு? ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் தரோம். ஓப்போ ரெனோ 8 128. இது வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கடைசியாக வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11,300 போட்டிருந்தோம். 11,000 ரூபாய்க்கே தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது பஸ் இதில். சரியா? இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. பாக்ஸ் மொபைல் தான் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. நம்ம 11,000 ரூபா தான் சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது நீங்கள் பஜாரில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஓப்போ ரெனோ 8. இது இப்போ 10 வரையும் 11 வரையும் வந்துட்டா கூட உங்களுக்கு 12 கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்போ ரெனோவில் வந்து 12 கூட வந்துருச்சு. ஆனால் இது 5G மொபைலு. ஸோ இதோட இது செகண்ட்ஸ் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. இதே பஜாரில் இதை நம்ம போயிட்டு எவ்வளோங்க ஒரு கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 13,000 ரூபா 14,000 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா இது மாடல் வந்து அந்த மாதிரி ஒரு ஹிட்டான மாடல். ஓப்போ ரெனோ இன்னைக்கு 12லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபா விற்கிது. ஓப்போ ரெனோ 2 இன்னைக்கும் 10,000 ரூபா 9,000 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ 8ன்றது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் தான். இது ஒரு கொஞ்சம் ஓரளவு லேட்டஸ்ட் மாடலு. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு சொல்லியிருக்கேன்னா வெறும் 11,000 ரூபா தான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், வாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஓப்போ ரெனோ, ஓப்போலையே வந்து பார்த்தீங்கன்னா F25 ப்ரோ 5G மொபைல். ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைலு 8256. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா. ஸோ புதுசு. இது 4 நாள் தான் ஆகுது வாங்கி. வந்து கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் வாங்கினேன். 4 நாளில் சேல்ஸ் பண்ணுறாப்புல. இது ஐடியா இருக்கா பாருங்கண்ணா. வாங்கி 4 நாள் தான் ஆகுது. 18,500 ரூபா. அதை அவர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்குள்ள நான் வேற வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ V23 5G மொபைலு 8-128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா. ஏற்கனவே நம்ம போட்டது தான். மொபைல் எங்க இருக்கு? 13-128 கிடையாது, 14 இருக்கு பாருங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. 14 தரேன். 14,000 ரூபாய்க்கு தரேன். 14,500 போட்டிருந்தோம். இப்போ 14,000 ரூபாய்க்கு தரேன். கோல்டு கலரு 8-128. இது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஒரு 50 பீஸ் கொண்டு வந்தானுங்க, அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஆன் ஆகுது, சார்ஜ் போட்டு பேட்டரி போட்டு ஆன் ஆகுது, அப்புறம் திருப்பி ரீசெட் ஆகி திருப்பி ஆஃப் ஆயிடுது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு தரேன். அது ஏதோ சாஃப்ட்வேர் போட்டால் ரெடி ஆயிரும். ஏன்னா இம்போர்ட்டட் மொபைலாக இருக்கனால இதை நம்ம எங்கேயும் சர்வீஸும் கொடுக்க முடியல. அப்புறம் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 3ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம்னா நம்ம இங்கே வாங்கி பார்த்தாச்சு. நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பி இதை ஓப்பன் பண்ணப்பா, ஓப்பன் பண்ணி காட்டு. இது வந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு பஸ்ஸு. நம்ம முதல் வீடியோவில் கூட இந்த மாதிரி ஆகலை. இப்போ ரெண்டாவதாக நம்ம போட்டதில் தான் இப்படி ஆகிருக்கு. கொஞ்சம் தள்ளு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் நாங்கள் போட்டிருந்தோம்ல, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது வந்து ஜாயிண்டாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஒரு புள்ளி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணாங்க, அடிக்கடி இந்த மூடி திறந்ததில் இந்த மாதிரி ஆகிப்போச்சா என்னன்னு தெரில.
நம்ம திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு சைடு நல்லா ஒர்க் ஆகுது இல்லடா, ஒரு சைடு நல்லா ஒர்க் ஆகுது, ஒரு சைடு தான் நல்லா ஒர்க் ஆகல, டோட்டலாகவே டச் ஒர்க் ஆக மாட்டேது. ஒன் சைடு நல்லா ஒர்க் ஆகுது, இந்த பக்கம் தெளிவாக இருக்கு. இந்த இது இது இதை பண்ணு இல்லடா, படம் பார்க்கலாம்ல இதில். இப்படி போட்டால் கூட இந்த பாருங்க கேமராலாம் எடுக்குது. இப்படி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை. அதே மாதிரி இந்த பக்கம் இது பண்ணு, மூடிட்டு நீங்கள் இந்த பாருங்களேன், இந்த பக்கம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. டிஸ்பிளே ஃப்ரண்ட் டிஸ்பிளே சூப்பராக ஒர்க் ஆகுது. உள்ளக்க மட்டும்தான் இதை ஃபோல்டு பண்ண மட்டும்தான் இதோட இஷ்யூ. இதை வந்து பார்த்தீங்கன்னா 15,500 தராப்புல, அது கம்மி தரமாட்டேன்ட்டாப்புல. நான் கேட்டுட்டேன், ஒரு கஸ்டமர் கூட 12,000 கேட்டு பாருங்க, தந்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாப்புல. ஸோ அதை நம்ம அப்படிலாம் டப்புன்னு விலையை ரொம்பலாம் வியாபாரிகிட்ட குறைச்சோன்னா நாளை பின்ன ஜாமானே கொண்டு வர மாட்டாங்க, கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஓரளவு நியாயமாக தான் கேட்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம விற்றுருக்கோம் 33,000 33, 34, 35க்கெல்லாம் கூட விற்றுருக்கோம், 40 கூட விற்றுருக்கோம். ஸோ இது மாதிரி ஆகும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது நாங்கள் இங்கே வாங்கும்போது கூட நல்ல சில நேரம் டச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தது, சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருந்துச்சு, ஆஃப் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து ஆஃப்லாம் ஆகலை, அப்படியே நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஒர்க் ஆகுது, இந்த பக்கம் ஒர்க் ஆகல, நடுவில் பிளாக் போர்டு அப்படியே வந்துருச்சு, அது திடீர்னு தான் வந்துச்சு அது. ஸோ அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதே 15,500 தரேன். யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus அது வந்து 5,500 ஒன்று இருக்கு, சரியா? அது ஒருத்தர் பார்சல் பண்ணோம், அப்படியே மறந்து போகுது, வேண்டாம் கூட வாங்கிக்கோங்க. இது வந்து ஒன்று என்ன, சாம்சங் S20 FE இது ஒன்று வித்துருச்சு, அவர் அட்ரஸ் போடல, ஒன்று வித்துருச்சு, ஒன்று இருக்கு. ஒன்று வித்துருச்சு பஸ், காசு போட்டாங்க, அவங்க வந்து அட்ரஸ் கொடுக்கல, ஒருவேளை வந்து வாங்குவாங்களா என்னன்னு தெரில. ஸோ இது இங்கே வித்துருச்சு, இதுதான் வந்து விற்காம இருக்கு. S20 FE 13,200 5G மொபைலு 8128 பாருங்க. இது ஏற்கனவே நம்ம தனி வீடியோலாம் போட்டிருக்கேன், இப்போ வேணா பாட்டி. இது ஐபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ போட்டிருக்க பாருங்க. இது வந்து மொபைல் புதுசாக இருக்கு, அதனால தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறைக்கிற மாதிரியே ஐடியா இல்லை. விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000, 93% பேட்டரி ஹெல்த்து, 93% பேட்டரி ஹெல்த்து. ஐபோன் 13 ப்ரோ 256 GB 58,000. பாக்ஸ் எங்கே வச்சுருவோம், போனை எங்கே வச்சுருவோம். இது கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோ 8 GB 256, விலை வந்து பார்த்தீங்கன்னா 36,500, 36,500 விற்கலை, அப்படியே தான் இருக்குது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14, இது ஒருத்தருக்கு நாளைக்கு பார்சல் போட்டுருவான், ஏன்னா அவர் காசு கொடுத்துட்டாரு. இதுக்கு பாக்ஸு சார்ஜரும் வர வேண்டியிருக்கு, அது வந்துச்சுன்னா போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டு விட்ருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 35,500 ஒருத்தர் காசு போட்டார், இது அதனால் அதை பற்றி பேச முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி, இதுவும் ஒரு கஸ்டமர், இது அவர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 சொன்னார், அவர் கம்மி பண்ணல. அவர் நேரில் வந்தால் கம்மி பண்ணுவார், இதுவரையும் நம்ம பார்க்கல அவரை, கொடுத்துட்டு போனதோட சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து V25 ப்ரோ, விவோ V25 ப்ரோ 8128, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 போட்டிருக்கான். ஏன் போட்டிருக்கான்னா அந்த டிஸ்பிளேல ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்கு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் பாயிண்ட் 8128. ஸோ பிளாக் எச் மாடலு, பிளாக் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பெருசாகாது, நீங்கள் தாராளமாக வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் 1 வருஷம் இல்லை 6 மாதத்தில் டிஸ்பிளே பெருசாகிட்டா கூட நீங்கள் ஒரு டிஸ்பிளே மாற்றி போட்டுடலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை, டிஸ்பிளே ஒன்று வாங்கி போட்டுக்க வேண்டியதான். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கூட 3,000 எட்ஜ் டிஸ்பிளேனா கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன், சரியா தெரில, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இதோட விலை நான் கொடுக்குற விலை வெறும் 11,000. ஸோ நல்ல ரேட்டாக தருது, வாங்கிக்கோங்க. இது 5T வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 5T நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது மொபைலு, டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணல,
சார்ஜ் போடாமல் வச்சுருக்காங்க, அதனால இப்போ நம்ம ஆன் பண்ணி காட்ட முடியல. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6700 6700. சாம்சங் கேலக்ஸி S22 27,500. மொபைல் நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு. மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,500. S22 சாம்சங் கேலக்ஸி S22. S23 இருந்தது, அது நான் கொடுத்து விட்டேன். இது வந்து ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், 14+, 128 GB, ப்ளூ கலரு மொபைல். லைட் யூஸ்டு தாங்க இது, லைட் யூஸ்டு. 43,500, 43,500. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோ, ரியல்மி 10 ப்ரோ 8 GB RAM, 128, 5G மொபைலு. 10,000 ரூபா கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை. சர்வீஸ் போல் தெளிவாக இருக்குது மொபைலு, எந்த இஷ்யூமே கிடையாது. சூப்பர் கண்டிஷனு. 10,000 5G மொபைல் கிடைக்கிறது ரேரான விஷயம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது மாடலை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓப்போ ரியல்மி 10 ப்ரோ. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 2 இருக்குது. ஒன்று 25,000 ரூபா சொன்னேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட் இருக்கிறனால அந்த ரேட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாக் டாட் எதுவுமே கிடையாது, அதோட விலை வந்து 30,000 ரூபா. ஸோ ரெண்டுமே ஒரே நீட் கண்டிஷனாக தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஒன்று 30,000 ரூபா, ஒன்று 20,500 இது வந்து S21+. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25,500 ஆகுது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 8256. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பட்ஸ். இது அந்த நாய்ஸ் கேன்சலேஷனா அது ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், அது ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்கும். இதோட விலை 4,000 ரூபா. இது வந்து ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13. இது 13, 128, 10 month வாரண்டி, 100% பேட்டரி ஹெல்த்து. 46,000 ரூபா. அப்புறம் இந்த இது வித்தாச்சு, இது வந்து வாங்கினோம் ஒரு, இது 8,000 ரூபா. இது இந்த OnePlusல வந்து S21 அல்ட்ராவில் வந்து பாக்ஸ் இது ரெண்டுக்குமான பாக்ஸ். அது ரியல்மி போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா X5 ப்ரோ வாரண்டி இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா. நம்ம நேற்று கூட போட்டிருக்கோம், நேற்று முந்தா நாளும் போட்டிருக்கோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்குது. 13,500 ரூபா. 6GB RAM, 128. மொபைல் மட்டும்தாங்க, சார்ஜர்லாம் இல்லை. போக்கோ X5 ப்ரோ 13,500 ரூபா. 6GB RAM, 128. அதே மாதிரி போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் இது 512GB. இது 12GB RAM, பாக்ஸு, சார்ஜர் எல்லாம் இருக்குது. இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகி வந்த மாடலு. ஸோ இது வந்து லான்ச் ஆகியே ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே சேல்ஸுக்கு வந்திருக்கு. 11 மாதம் வாரண்டி, 22,000 ரூபா. OnePlus 11 வந்து பார்த்தீங்கன்னா 16GB, 256. ஒன்றும் 8 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 ரூபா. விவோ Y75 வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா தரேன். 8, 128. ஸோ இதில் வந்து இந்த லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம போட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2017 மாடலு மேக்புக் இயரு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2013. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா, அது வந்து 19,500 ரூபா. ஸோ அவ்வளோதான் பஸ், இன்னைக்கு ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். கொஞ்சமாக தான் இருக்குது. அதோட அந்த இதை மட்டும் காமிச்சிடறேன். இப்போ அது வந்து இதில் அந்த கூட்டுற மிஷின் அது வந்து உங்களுக்கு 14,500 ரூபா. 500 ரூபா குறைச்சி தரேன், 14,500 ரூபா தரேன். யாருக்காவது வேணுமா, ஐடியா இருக்கா பாருங்கள். அதை கொஞ்சம் தூக்கி இப்படி வைடா டே. ஐஎம்ஏ இப்போ தான் எழுதுறியா எல்லாத்தையும்? சரி, அது அப்படியே காமிங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு கேஷாக கொடுத்துருவா, போக மாட்டேங்குது. எவ்வளோ தரணும்? 20. எதோ வேணுமா? இல்லை, நான் ஒன்றும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இல்லை நான் இந்த தம்பி 20 ரூபா எண்ணி கொடுப்பா இதெல்லாம். அப்படியா? சரி, அப்போ அப்போ கொடு. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவோம் வீடியோவை.
இல்லை வேண்டாம் விடு, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கையில பேசிக்கலாம்.